மீனாட்சி. என்னோட ஊர் வந்து திருப்பத்தூர். நான் இங்கே வந்து ஃபைனல் இயர் ட்ரிபிள் படிக்கிறேன். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல்லலாம் நிறைய ஆடியிருக்கேன் எல்லாத்துக்கு முன்னாடியும். ஆனால் ஒரே மாதிரி தான் ஆடியிருக்கேன். இங்கே வந்துட்டு இவங்கெல்லாம் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்லா ஸ்டைலையும் ஆடினாங்க. அதை பார்த்துட்டு எனக்கும் வேறு ஏதாவது டான்ஸில் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஆடணும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வந்துட்டு இதை ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னான். அதனால் ஒத்த காலில் ஆடினோம். அவ்வளோ ரொம்ப ரிஸ்க் எடுத்தோம். டக்குன்னு வரல. இதை அவள் தான் என்னை வந்துட்டு மோட்டிவேட் பண்ணால், இதை ஆடு, இதை கண்டிப்பாக வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னான். அப்புறம் நானும் அவள் சொன்னதை கேட்டு சரி ஆடலாம் அப்படின்ட்டு எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு என்ன லூஸ் அதுதான் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் வேண்டாம், ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறேன் அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி பரவாயில்ல, இதாக ஒரு டான்ஸில் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும். மற்றவங்கெல்லாம் ஆடுறதை பார்த்து எனக்கும் டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் சீரியஸாக. அதனால் நான் வந்துட்டு சரி என் ஃப்ரெண்டு சொன்னால் சரி இதை நான் ஆடியே தீரணும் அப்படின்னு ஃபஸ்ட் டைம் எங்கள் காலேஜில் நான் இங்கே ஆடினேன். கற்பகம் காலேஜில் ஆடி நான் சோலோ டான்ஸ் செகண்ட் ப்ரைஸ் வாங்கினேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டு விஷ் பண்ணாங்க, நீ நல்லா டான்ஸ் ஆடுற, உனக்கு நிறைய டேலண்ட் இருக்குது, டான்ஸில் இல்லை போ, இந்த வழியை இந்த வே சூஸ் பண்ணி நீ போனால் உன் லைஃப் ஃப்யூச்சர் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஃபஸ்ட்டு எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேண்டாம் விட்டுன்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி ஒவ்வொருத்தராக விஷ் பண்ணுறப்ப தான் எனக்கே இப்படி இருக்குது அப்படின்னு நானே இது பண்ணிவிட்டு ஆட ஆரம்பிச்சேன். இதே டான்ஸ் வந்து நான் வெளி காலேஜ்லேயும் போய் ஆடினேன். அங்கேயும் எல்லோரும் கேட்டாங்க, ஒரு பொண்ணாக இருந்து இந்த மாதிரி டான்ஸ் ஆடுற எப்படி உன்னால் முடியும், எப்படி முடிஞ்சது, நீ பார்க்க இப்படி தான் இருக்க, ஸ்டாமினா ஆடுறதுக்கு இருக்கா அப்படின்னால பார்த்து கிண்டல் பண்ணாங்க. சரி அவங்கெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்களே, அந்த இதுக்காகவாவது நான் இந்த டான்ஸ் ஆடியே ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்து எங்கள் காலேஜ்லேயும் ஆடினேன். வெளி காலேஜ்லேயும் போய் ஆடினேன். சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். இது எல்லாத்துக்கும் வந்துட்டு என் ஃப்ரெண்டு தான் காரணம். அவள் தான் என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தா, இதை ஆடு அப்படின்னு சொன்னான். அவன் நேம் வந்து ஷாத்திகா. என் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் இந்த ஒத்த காலில் டான்ஸ் ஆடுறது கூட எல்லோரும் போய் எந்த இதுக்காகவும் இதை விட்டுறாத, உனக்கு டான்ஸ் தான் நல்லா வருது, அதை அந்த வழியிலே நீ இப்போ நிறைய டீமுக்கெல்லாம் கூட ட்ரை பண்ணு அப்படின்லாம் சொன்னாங்க. இதே மாதிரி நான் வந்து டான்ஸில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி நிறையா அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறையா டான்ஸ் இன்னும் டிஃப்ரெண்ட்டான டான்ஸ்லாம் இருக்குது, அது எல்லாத்தையும் கற்றுக்கணும், அதுதான் என்னோடய ஆசை. எனக்கே தெரியாது நான் வந்து இந்த லெவலுக்கு எடுத்து ஒத்த காலில் டான்ஸ் ஆடுவேன் அப்படின்ட்டு. ஆனால் என் ஃப்ரெண்டு தான் வந்துட்டு மோட்டிவேட் பண்ணான். அதே மாதிரி உங்களுக்குள்ளேயும் ஒரு டேலண்ட் இருக்கும், ஏதாச்சும் இதில் சப்போஸ் டான்ஸ்லேயே கூட நிறையா இருக்கும், அதை இது பண்ணலாமா வேண்டாமா யோசிச்சுட்டே இருப்பீங்க. அப்படியே எதுவும் யோசிக்காதீங்க. உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டாக வரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக மோட்டிவேட் பண்ண தான் செய்வாங்க. யாரும் விட்டுட்டெல்லாம் போயிட மாட்டாங்க.